ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் அதிகமாக இந்த கிச்சடி செய்வாங்க இல்லையா? அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய், இஞ்சி 1 துண்டை பொடியாக நறுக்கியிருக்கேன், 1 உருளைக்கிழங்கு, 1 பெரிய கேரட், சிறிதளவு பீன்ஸ் 3ஐயும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 1 தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி தழை, மஞ்சள் தூள், நெய், தாளிப்பதற்கு முந்திரி சிறிதளவு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு. ரவை நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் கிச்சடிக்கு தேவையான பொருள்கள். ஒரு அடுப்பில் வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் அதுலேயும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வாசம் கிச்சடிக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பையும் போட்டு வணக்கிக்கோங்க. பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் முந்திரியும் போட்டு வறுத்துருங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இந்த 4ஐயும் போட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் 3ஐயும் போட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினோம்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு, தண்ணி இது 2ஐயும் சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. காய் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் அதை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வேக வேண்டாம், அப்போ தான் கடிபட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை மேலே ஊற்றிட்டு அது கூடவே கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனிங்கன்னா கலர்ஃபுல்லான ரவா கிச்சடி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.